Yeah, welcome students. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேக்ஸ் 2024 டு 25 ஒன் மந்த்ல எக்ஸாம் இருக்கு. பிப்ரவரி 15ல இருந்து போர்டு எக்ஸாம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ஒன் மந்த்ல நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மார்க்ஸ் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுல நான் டாப்பருக்கும் சொல்லியிருக்கேன், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்லோ ப்ளூமரா இருக்கவங்களுக்கும் நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இது நீங்க கண்டிப்பா நான் இப்ப சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப இருக்கிற மார்க்ஸோட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 to 15 மார்க் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேக்ஸுக்கு என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க எந்த லெவல்ல இருப்பீங்க அப்படின்னா, ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா 85% மேல இருக்கிறவங்க கண்டிப்பா என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் அவங்களால சால்வ் பண்ண முடியும். என்சிஆர்டி கொஸ்டின் டாப் டு பாட்டம் எல்லா கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணிருப்பீங்க. இதுல நீங்க மேக்ஸிமம் ஒரு 90 to 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவா பண்ணிருப்பீங்க. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான் நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ல அவாய்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ செகண்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் சாம்பிள் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் போர்டு கொஸ்டின், நாட் சாம்பிள் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயரோட போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நிறைய. ஸோ அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸும் இருக்கு, நான் அதுவும் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கொஸ்டின் ஒரு லாஸ்ட் 10 இயர் பேப்பர், அதோட பேப்பர் எல்லாமே எடுத்து சால்வ் பண்ணும். ஸோ என்ன மாதிரி பேப்பர் வாங்கலாம் அப்படின்றது ஒரு சஜஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தீஷா பப்ளிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் சால்வ் பேப்பர், இது வாங்கலாம். சஜஷன், என்னோட சஜஷன் நான் சொல்றது. ஸோ தீஷா பப்ளிகேஷன்ஸ் நீங்க வாங்கலாம். அதே மாதிரி எம்டிஜி இது ப்ரீவியஸ் இயர் சாம்பிள் பேப்பர்ஸ் வாங்கலாம். டுகெதர் வித் இருக்கு பாத்தீங்களா, டுகெதர் வித் இது வந்து 10 இயர்ஸ் பேப்பர்னு ஒன்று வரும். டோட்டலா லாஸ்ட் 10 இயர் பேப்பர்ஸ் டுகெதர் வித் வந்து பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று வாங்கலாம். ஸோ தீஷா பப்ளிகேஷன் மேல இருக்கிறது அது ஒன்று வாங்கிக்கலாம். நான் சொல்றது இல்லை, ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. எம்டிஜி இது சாம்பிள் இது சாம்பிள் பேப்பர் இல்லை, நான் சொல்றது ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா தீஷா பப்ளிகேஷன் ப்ரீவியஸ் இயர் வைஸ் சால்வ் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் வைஸ் சால்வ் பேப்பர் தீஷால இருக்கும், எம்டிஜில இருக்கும், ஆர் பிசிக்ஸ் வாலால இது மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு புக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. பாருங்க 2013 to 2023. ஸோ கிட்டத்தட்ட 10 இயர் பேப்பர்ஸ் இருக்கும். இதை வாங்கி நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் அந்த யூனிட்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து தரவு பண்ணுங்க. இதுதான் நீங்க செகண்ட் பண்ணணும். இதுவும் நான் பண்ணிட்டேன், இதுவும் பண்ணிட்டேன், ரெண்டுமே நான் தரவு பண்ணிட்டேன். மூணாவதா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஓகே. சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அதுக்கும் நீங்க என்ன மெட்டீரியல் வாங்கணுன்றது நான் இங்க ஒரு சஜஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இப்போ இது சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேக்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ இப்போ இது டுகெதர் வித்ல கொடுத்துருக்காங்க. 2025 எக்ஸாமினேஷன் இதுல ஒன்று இருக்கு. அதே மாதிரி பிசிக்ஸ் வாலால ஒன்று இருக்கும். இது எம்டிஜி, எம்டிஜி இது சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பிசிக்ஸ் வாலது இருக்கு பாருங்க. ஸோ இந்த மூணுல ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒன்று வாங்கி இதில் இருக்கிற சாம்பிள் பேப்பர் கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு சாம்பிள் பேப்பரா நான் இப்போ ரெண்டுமே நான் படிச்சுட்டேன். இப்போ எப்படி சால்வ் பண்றீங்கன்னா ஒரு நாள் எடுத்து இப்போ மேக்ஸ் ஒரு பேப்பர் எடுத்து 2.5 hours 3 hours ஒரு பேப்பர் எழுதுறீங்க. இது 3 hours பேப்பர் எழுதிட்டு ஃபுல்லா நீங்க அந்த கீ ஆன்சர் அதிலே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணி உங்களோட மார்க் என்ன வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 80க்கு 70 எடுத்துறேன் அப்படின்னு கரெக்டா எழுதிக்கணும். அதுல என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குன்றத செப்பரேட்டா நோட் பண்ணும். ரஃப் காலம் போட்டு மிஸ்டேக்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் சைட்ல நீங்க நோட் பண்ணுங்க. ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திருப்பி நீங்க என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி இந்த கொஸ்டின் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அடுத்த வாட்டி அது கேட்டாங்கன்னா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணிடணும், அது கரெக்டா போட்டணும். ஸோ இதே மாதிரி மினிமம் 2 days ஆர் ஒன்ஸ் கண்டினியூஸா ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் எழுதுறீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ அதே மாதிரி 4th day செகண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ இப்போ இங்க இருக்கிறதுல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அடுத்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், நீங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கணும். அதே மாதிரி 3 hours எழுதுறீங்க. ஸோ உங்களோட மார்க் அடுத்து திருப்பி 71 or 72 வரும். அதுல இருந்து திருப்பி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்றீங்க. இதே மாதிரி கண்டினியூஸா ஒரு 6 to 7, நான் சொல்றது மேக்ஸுக்கு கம்பல்சரி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு 6 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 3 days ஒன்ஸ் இது மாதிரி நீங்க எழுதிட்டு உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற மார்க்ஸோட நீங்க 70 எடுக்கிறீங்கன்னா இப்ப அடுத்து நெக்ஸ்ட் 75 to 76 கண்டிப்பா உங்களால ரீச் பண்ண முடியும். நான் சொல்றது ஒரு டாப்பர். இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வரலாம். ஸோ இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வரீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக்ஸ் டாப் டு பாட்டம் எல்லா கொஸ்டின், நான் சொல்றது எக்ஸைஸ், எக்ஸாம்பிள், மிஸ்லேனியஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இதை தரவு பண்ணும். ஏன்னா இதுலயே உங்களுக்கு சில லேகிங் கண்டிப்பா இருக்கும். நீங்க இதுல கான்செப்ட்ஸ்லயும் இதுல லேகிங் இல்லாம எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 70 to 70% 80% இருக்க மாட்டீங்க, அதோட கண்டிப்பா வரும். ஸோ அப்ப இதுல இருக்கிற எக்ஸைஸ், எக்ஸாம்பிள், மிஸ்லேனியஸ் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும், டாப் டு பாட்டம் தரவு பண்ணிக்கணும். செகண்ட் திங் நீங்க என்ன பண்றீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் உங்க ஸ்கூல்ல கொடுத்துருக்கிற ஒர்க் ஷீட். ஏன்னா இந்த ஒர்க் ஷீட்டுக்குலாம் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிளியரா இருக்கும். ஸ்கூல்ல கொடுத்துருக்கிற ஒர்க் ஷீட்,
அதோட மெட்டீரியல்ஸ் கீ ஆன்சர் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்றீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் மட்டும் நீங்க போடுங்க. சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஒன்று நீங்க ஸ்கூல்ல எழுதுறதே கூட போடும். ப்ரீவியஸ் இயர் போர்டு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. அதை மட்டும் ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் நல்ல ஸ்டாண்டர்டா எம்டிஜியோ இல்ல அரிகண்டோ இல்ல தீஷாவோ இல்ல விதிக்ஸ் பாலவோ ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் ஸ்டாண்டர்டா இருக்கிறத ஒன்று வாங்கி அந்த போர்டு எக்ஸாம் கொஸ்டின் மட்டும் அந்த யூனிட் ரிலேட்டடா என்னென்ன யூனிட் படிக்கிறீங்களோ அந்த யூனிட் ரிலேட்டா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தரவு பண்ணி. இது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்லோ ப்ளூமருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றது இந்த 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 கேட்டகரி ஆவரேஜ் கேட்டகரியில் இருக்கவங்க கண்டிப்பா எல்லா சாப்டரும் படிச்சிருப்பீங்க. நீங்க இன்டெகிரல்ஸும் படிச்சிருப்பீங்க, கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்சிபிலிட்டி எல்லா சாப்டரும் படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லா சாப்டரும் நீங்க படிச்சிருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாதுன்னா அதுக்கு ரிலேட்டட் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நீங்க எந்த யூனிட் தரவா படிச்சிருக்கீங்களோ அந்த யூனிட்டுக்கு ரிலேட்டடா போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா உங்களோட மார்க் இப்ப இருக்கிறத விட ஒரு 10 மார்க்ஸ் 5 to 10 மார்க்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்லோ ப்ளூம் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாம் இப்போ இது எல்லாமே என்னோட கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் 9 இயர்ஸா இப்போ கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ முடிஞ்சிச்சு, டிசம்பரோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இண்டிவிஜுவலா 1-to-1 கிளாஸஸ்க்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீங்களும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா 8610684838. பட் இப்போ நீங்க வர மாதிரி இருந்தா கண்டிப்பா 1-to-1 கிளாஸஸ் தான். யாராவது ஒன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தா எடுக்கிற இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது மாதிரி நீங்க வர இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்றேன். ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஈவினிங் ஆர் மார்னிங் டைம், இயர்லி மார்னிங் டைம்ல இதோட சப்போர்ட் பண்றேன். நீங்க எந்த லெவல்ல இருந்தீங்களாலும் கண்டிப்பா இப்ப இருக்கிற லெவலோட கொஞ்சம் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். நான் சொல்றேன் ஸ்ட்ராட்டஜி நான் இப்ப என்ன சொல்றேன்னா அதை ஃபாலோ பண்ணியோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் நீங்க வந்தாலும் கண்டிப்பா அது இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். அடுத்து ஒரு ஸ்லோ ப்ளூமர் பாத்தீங்கன்னா நீங்க என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் படிப்பீங்க. நீங்க என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் படிக்கிறதுலே ஒரு சில சாப்டர்ஸ் இருக்கு. அந்த சாப்டர்ஸ் முதல்ல கண்டிப்பா தரவு பண்ணணும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி டான்ஸ்ட் இன்வெர்ஸ் சிக்னாமெட்ரி இந்த 2 யூனிட் என்சிஆர்டி கொஸ்டின் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் மிஸ்லேனியஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டு நான் சொல்ற யூனிட் மட்டும் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா யூனிட் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ரிலேட்டட் என்ன பண்ணணும், போர்டு எக்ஸாம் கொஸ்டின் நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் ஏதாவது ஒரு புக் திஷாவோ இல்ல எம்டிஜியோ இல்ல விதிக்ஸ்வாலா புக் ஏதோ இல்ல ரச்சனா சாகர்லயும் உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர் பேப்பர் இருக்கும். அந்த 10 இயர் பேப்பர் எடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஒன்னு வாங்கிட்டு நீங்க என்னென்ன யூனிட் சொல்றோம்னா அந்த யூனிட் மட்டும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ் ரொம்ப ஈஸியான யூனிட், இதை நீங்க தரவு பண்ணுங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இதுவும் உங்களுக்கு ஒரு ஈஸியான யூனிட். நான் என்னென்ன யூனிட் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, அடுத்து மேட்ரிக்ஸ், ஸோ டிட்டர்மினன்ட்ஸ். இந்த 4 சாப்டர் முதல்ல நீங்க தரவு பண்ணுங்க. இதுல நீங்க தரவு பண்ணி என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் எல்லா மாடல் கொஸ்டின்ஸ் இது தரவு பண்ணுங்க. நீங்க சாப்டர் 5, 6, 7 டச் பண்ண வேண்டாம், கடைசியா பாத்துக்கலாம். அப்ளிகேஷன் 7 டச் பண்ண வேண்டாம். அடுத்து சாப்டர் 9 வாங்க. சாப்டர் 9 ஒரு ஈஸியான யூனிட், உங்களால கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ், ஆர்டர், டிகிரி அதெல்லாம் வரும். ஸோ அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது அந்த கான்செப்ட் ஃபுல்லா படிங்க. அடுத்து வெக்டர் அல்ஜிப்ரா, ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா ஃபுல்லா படிங்க. அடுத்து 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி, இது ஒரு ஈஸியான கான்செப்ட். இதுல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ். ஸோ இந்த யூனிட்ஸ் நான் இப்ப சொல்றது எல்லாமே நீங்க ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில ரிப்பீட்டட் மாடல் கொஸ்டின்ஸ் தான் வரும். இப்போ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனா 2 கான்செப்ட் தான் இருக்கு, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதோட இன்வெர்ஸ் கேட்கற மாதிரி கான்செப்ட் இல்ல கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன் கேட்கற மாதிரி கான்செப்ட். 3D ஜாமெட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன், ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ், இது மாதிரி தான் வரும். ஓகே, அடுத்து லீனியர் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். லீனியர் ப்ரோக்ராமிங் படிச்சிருங்க, ப்ராபபிலிட்டி படிச்சிருங்க. லீனியர் ப்ரோக்ராமிங்ல ஒன்னு பவுண்டட் வரும், இல்லாட்டி அன்பவுண்டட். இது ஒரு ஈஸியான கான்செப்ட். ப்ராபபிலிட்டில பேஸ் தியரம் கான்செப்ட். ஸோ அட்லீஸ்ட் இப்ப நான் சொன்னேன் 3, 4, 5, 6, 7, 8, 9 சாப்டர்ஸ் நீங்க டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் டாப் டு பாட்டம் தரவு பண்ணணும். அதுக்கு ரிலேட்டட் ப்ரீவியஸ் இயர் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எடுத்து எல்லா மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு எல்லா டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க இப்ப அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 50% பிலோ இருந்தா கூட நான் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 to 15 மார்க்ஸ் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு ஃபெயிலியா இருக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தா கூட கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் என்னோட குரூப் கிளாஸஸ் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 1-to-1 கிளாஸஸ் வேணாலும் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எடுக்கணும்னு நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இது வேணும் அப்படின்னா இந்த 1 month நானுமே கிளாஸஸ் எடுப்பேன், 1-to-1 கிளாஸஸ். நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்லைன் கிளாஸஸ் 1-to-1 கிளாஸஸ் உங்களுக்கு நான் எடுத்து கண்டிப்பா இப்ப இருக்கிற லெவலோட கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். Okay, all the best students. Thank you.